அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை அன்று இந்த 2024 ஆண்டின் முதல் பிரதோஷம். இந்த முதல் பிரதோஷம் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை வருவது ஒரு சிறப்பு என்றால், பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் சேர்ந்து வரும் ஒரே நாளில் இந்த பிரதோஷம் வருவது இரண்டாவது சிறப்பு. இந்த நாளில் நாம் கடன் சுமைகள் தீரவும் பணப்பிரச்சனைகள் தீரவும் இந்த தேய்பிறை பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவபெருமானையும் எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த அபிஷேகம் செய்யலாம், எந்த மலர் சாத்தலாம், என்ன அர்ச்சனை செய்யலாம், என்ன தானம் செய்தால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான விரதங்களாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதமும் மாத சிவராத்திரி விரதமும் ஆகும். இந்த நாட்களில் யார் ஒருவர் விரதமிருந்து சிவனின் அருளை பெறுகிறார்களோ அவர்களின் ஆசைகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ விரதம் என்பது அமாவாசை முடிந்து வரும் 13வது திதி மற்றும் பௌர்ணமி முடிந்து வரும் 11வது திதியான திரியோதசி திதியில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். விரதம் இருப்பவர்கள் திரையோதசி திதியன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் சிவ பார்வதி குடும்பத்தோடுள்ள படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ இலை மாலை சாத்தி அல்லது வாசனை மிக்க மலர்களால் மாலை சாத்தி ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 2 வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழங்கள் வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்று முழுவதுமே ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து சிவனின் நினைவாகவே இருப்பது சிறப்பு. இவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் முடிந்தால் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது எளிய சைவ உணவை எடுத்துக்கொண்டும் விரதத்தை கடைபிடிக்கலாம். பிரதோஷ வேளையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேண்டுதலுக்கேற்ற அபிஷேக பொருட்களை 2 அல்லது 3 வாங்கி கொடுத்து நந்திக்கு அருகம்புல் வில்வ மாலை சாத்தி 2 நெய் தீபங்கள் அல்லது 2 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி நந்தி பகவானை வழிபட வேண்டும். பின் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். உங்களால் முடிந்தால் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் கடன் தொல்லை தீரும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தால் உடல் நலம் மட்டுமல்லாமல் செல்வமும் பெருகும். சந்தனம் வாங்கி கொடுத்தால் 8 வித செல்வங்கள் கிடைக்கும். பஞ்சகவ்யம், அதாவது பசுமாட்டிலிருந்து கிடைக்கும் பால், நெய், தயிர், சாணம், கோமியம் சேர்ந்த பஞ்சகவ்யம் வாங்கி கொடுத்தால் பாவங்கள் கரையும், சகல தோஷமும் நிவர்த்தியாகும். விபூதி வாங்கி கொடுத்தால் நாம் எவ்வளவுதான் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறுதியில் எல்லாம் ஒரு பிடி சாம்பல்தான் என்பதை உணர்த்துவதற்காக விபூதி வாங்கி கொடுங்கள். நெல்லிப்பொடி வாங்கி கொடுக்கலாம், பிணி நீக்கம். பால் வாங்கி கொடுத்தால் ஆயுள் விருத்தியாகும். உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் 2 அல்லது 3 அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். பின் நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்க வேண்டும். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவனுக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்குங்கள். பின் சோம சூக்த பிரதட்சணம் செய்து நந்தியையும் சிவபெருமானையும் வணங்குங்கள். நந்தி சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது
உங்களால் முடிந்தால் 5, 7, 11 என்ற எண்ணிக்கையில் செண்பகப்பூ வாங்கி கொடுத்து அதை உங்கள் கையாலேயே மாலை கட்டி சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் உங்களது கடன் சுமைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் குறையும், பணப்பிரச்சனைகள் தீரும், பண வரவு அதிகரிக்கும். அதனால் தவறாமல் செண்பகப்பூ மாலை சாத்தி வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபடுங்கள். 27 நட்சத்திரங்களுக்குரிய 27 நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களும் விபூதி வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அபிஷேகங்களில் மற்றவர்களுக்கு ருத்ராட்ச தானம் அளிக்கலாம். இவ்வாறு ருத்ராட்ச தானம் அளித்தால் உங்கள் வாழ்வும் உங்கள் சந்ததியின் வளமும் சீரும் சிறப்புமாக அமையும் என்று நம்பப்படுகிறது. நந்தி பகவானை வணங்கும் பொழுது கூற வேண்டிய நந்தி பகவானின் காயத்ரி மந்திரம்: ஓம் தத்புருஷாய வித்மகே சக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இந்த நந்தி பகவானின் காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 11 முறை அல்லது 21 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து அவரை வணங்கினால் குருவருள் கிடைக்கும், அனைத்து துன்பங்களும் விலகும், வியாதிகள் நீங்கும், ஆனந்த வாழ்வு அமையும். நந்தி பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு சிவபெருமானின் ஆசியும் கிடைக்கும். சிவனை வணங்கும் பொழுது கூற வேண்டிய சிவனின் மூல மந்திரம்: சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிடத் தீவினை மாலும், சிவசிவ என்றிடத் தேவரும் ஆவர், சிவசிவ என்னச் சிவகதி தானே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்னச் சிவகதி தானே. இந்த மூல மந்திரத்தை நமக்கு அளித்தவர் திருமூலர். இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை அல்லது 21 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து சிவபெருமானை வணங்கினால் அவரின் பரிபூர்ண அருளும் ஆசியும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த பிரதோஷ வேலையான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் தூபதீப ஆராதனைகளையும் கண்டு களிக்க முடியாதவர்கள் இந்த பிரதோஷ வேளையில் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்வது? வீட்டிலேயே சிவ பார்வதி படம் இருந்தால் வில்வ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த பழங்களை நிவேதனமாக படைத்து வணங்கலாம். இந்த மந்திரங்களை கூறி வணங்கலாம். உங்கள் வீட்டில் சிவபெருமானின் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்திற்கு குறைந்தது 3 அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். அந்த 3 அபிஷேகங்கள் சந்தனம், விபூதி, பால் இவைகளால் அபிஷேகம் செய்து செண்பகப்பூவால் அலங்கரித்து வில்வ அர்ச்சனை செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து நந்தி பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் சிவனின் மூல மந்திரத்தையும் உச்சரித்து நாம் தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நாளை தவறாமல் பிரதோஷ வேலையான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நாம் நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கினால் நமது பாவங்கள் தோஷங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான வளமான செல்வமிக்க வாழ்க்கை நமக்கு அமையும் என்று முழு நம்பிக்கையோடு நாளை விரதமிருந்து சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இருவரையும் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேய்பிறை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் வீடு, மனை, நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வீடு, நிலம், மனை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு ஆடை அணிவித்து செவ்வரடி மலர் சாத்தி
வெற்றிலை, பாக்கு, 2 வாழைப்பழத்தை படைத்து 2 நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து செவ்வாய் பகவானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கும் செவ்வரளி மாலை சாத்தி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானையும் வணங்கினால் வீடு, மனை, நிலம் வாங்குவதற்குரிய யோகமும் பிரச்சனைகளும் தீர்ந்து நாம் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். இப்போ இந்த பதிவின் மூலமாக நாளை பிரதோஷ வேளையில் நந்தியையும் சிவபெருமானையும் எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும், செவ்வாய்க்கிழமையன்று தேய்பிறை பிரதோஷம் வருவதால் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் எப்படி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியோ இந்த பதிவின் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.